சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன ஒரு மகிழ்ச்சியான தகவல். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டில் திமுக அரசால் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வருகின்றன. இது அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த திட்டத்தினை மேலும் விரிவுபடுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்காக பொதுமக்களிடம் இருந்து தமிழக அரசு புதிய விண்ணப்பங்களை பெற்றுள்ளது. கடந்த ஜூலை 15ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் மூலம் முகாம் தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக இதற்கான சுமார் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளதாக அண்மையில் ஆய்வில் நடத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓர் நற்செய்தியை வெளியிட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்ட திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது மகளிர் உரிமை தொகை தொடர்பான பேசி இருக்கிறார். அதாவது அவர் பேசியதாவது 1 கோடியே 20 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இந்த எண்ணிக்கை மேலும் உயரும். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்த மகளிர் அனைவருக்குமே நிச்சயம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதே சமயம் இன்னொரு செய்தியும் வந்துள்ளது. அதாவது இனி மகளிர் உரிமை தொகை இவர்களுக்கு கிடையாது என்று ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் இதற்கு முன் 1000 ரூபாய் பெற்று வந்தவர்களின் பலர் நீக்கப்பட்ட உள்ளன. அதற்கு என்ன காரணம் என்பதை இங்கே பார்ப்போம். அதாவது இந்தியாவில் இன்றும் கூட பல இல்லத்தரசிகள் அன்றாட செலவுகளுக்கு கூட பிறரை சார்ந்திருக்க வேண்டிய நிலையே உள்ளது. அந்த வகையில் இத்தகைய நிலையை போக்கி பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம்தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் குடும்ப ஆண்டு வருமானத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் குடும்ப தலைவிகளுக்கு அவர்களது வங்கி கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி ரூபாய் 1000 நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. அந்த வகையில் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பவர்களின் தகுதியானவர்களை மட்டும் அடையாளம் கண்டு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு கட்டாயம் ரூபாய் 1000 கொடுக்கப்படும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் தற்போது 1 கோடியே 14 லட்சம் பெண்கள் பயனாளிகளாக உள்ளனர். தற்போது நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக இதுவரை மகளிர் உரிமை தொகைக்காக மட்டும் சுமார் 17 லட்சம் மனுக்கள் வந்திருப்பதாகவும் இந்த மனுக்கள் மீது 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் இந்த மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்த பெண்களின் விண்ணப்பங்களை அரசு தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறப்பட்டது. அந்த வகையில் இந்த திட்டத்தில் சேருவதற்கு புதிதாக லட்சக்கணக்கான பெண்கள் விண்ணப்பித்து வரும் அதே வேளையில்
ஏற்கனவே பயனாளிகளாக இருக்கும் பெண்கள் அனைவரும் பலர் நீக்கப்பட்டுள்ள சம்பவம் பலரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அதாவது மத்திய மற்றும் மாநில அரசு பணியில் இருப்பவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியம் பெறுபவர்களின் குடும்பத்தினரும் இந்த திட்டத்தில் பயனாளியாக இருக்க முடியாது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு நடத்திய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 4 மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு அவர்கள் தங்களது பணிக்கான முதல்கட்ட பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி அண்மையில் குரூப் 1 தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு பணி நியமன ஆணையினை பெற்றவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிகளின்படி ரூபாய் 1000 பெற தகுதியானவர்கள் கிடையாது. அதனால் இதற்கு முன்பு மகளிர் உரிமை தொகை பெற்று வந்த இந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களின் பெயர்கள் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டு வருகிறது. எனவே இனிமேல் டிஎன்பிஎஸ்சி நடத்திய தேர்வுகளில் வெற்றி பெற்று இப்போது பணி நியமன ஆணைகளை பெற்றவர்களின் குடும்பத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட மாட்டாது. ஆகையால் இத்தகைய பெண் பயனாளிகளின் பெயர்கள் கண்டுபிடிக்கும் பணியை சமூக நலத்துறை அதிகாரிகள் தற்போது மேற்கொண்டு வருவதால் இப்போது கலைஞர் மகளிர் உதவி தொகையை பெற்று வரும் ஆயிரக்கணக்கான பெண் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகளவில் குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக புதிய புதிய அப்டேட்ஸ்கள் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், வெங்காயம் விலை கிடுகிடென உயர்ந்துள்ளது. வண்டிகள் மூலம் விநியோகிக்க அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது வெங்காயத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2025 ஜூலை மாதம் சில்லறை பணவீக்கம் 1.55% குறைந்துள்ளது. இது கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத குறைந்த அளவாகும். உணவு பொருட்களின் விலை குறைந்ததே இதற்கு முக்கிய காரணம் என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது. அந்த வகையில் வெங்காயத்தை கிலோ 24 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் இந்த முயற்சியானது வெங்காயத்தின் விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அரசு எடுத்துள்ள நடவடிக்கையாகும். இதற்காக NCCF டெல்லியில் 5 சொந்த விற்பனை நிலையங்களையும் 19 கூட்டு விற்பனை நிலையங்களையும் 12 நடமாடும் வண்டிகளையும் கொண்டு வந்துள்ளது. மும்பையில் இதே போன்ற விற்பனை நிலையங்கள் உள்ளது. NAFED டெல்லி, மும்பை மற்றும் அகமதாபாத்தில் 12 சொந்த விற்பனை நிலையங்களையும் 30 நடமாடும் வண்டிகளை இயக்குகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நீங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டேக் பண்ணி வச்சிருப்போம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது